அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த சுப்பிரமணிய சிவா போராடும் முறை என்னை ஏதாவது இழுத்து விடுறதே வேலையாக போச்சு. இலக்கிய விழா சொன்னதில் உண்மைதான். அது எனக்குன்னு நான் இந்த நாவல் அறிமுக விழாவுக்கு வரலை, நண்பர் பழனியப்பனுடைய விழாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்றத பணிவன்போடு உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன பேச போகிறேன், ரொம்ப காத்திருக்கேன்னு சிவா சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. சிவாவுக்கு தெரியாது, கடந்த முறை இதே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நான் பேசுனதுக்காக இனிமேல் அமீர் இந்த அரங்கத்துக்கு கூப்பிடாதீங்கன்னு உத்தரவு வந்திருக்குன்றது தெரியாது போல இருக்கு. அவர் வந்தால் உங்களுக்கு விழாவுக்கு இடம் இல்லை, இல்லைன்னா அவரை அவாய்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அந்தளவுக்கு சினிமா இசை வெளியீட்டு விழாக்களில் அரசியல் பேசி, மாணவர்களுக்கு உதவித்தொகை விருது வழங்குகிற விழாவில் அரசியல் பேசி, பொதுவெளிகளெல்லாம் அரசியல் பேசியவர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டையே அரசியல் படுத்திய அண்ணாவின் பெயரில் தமிழர்களுக்கெல்லாம் அரசியலை கற்றுக் கொடுத்த கலைஞர்கள் கட்டிய நூற்றாண்டு இந்த நூலகத்தில் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை நாம் வரவேற்கிறோம். அதனால் அரசியல் பேசலை. நான் பழனியப்பனை பற்றி பேச போகிறேன். எனக்கு சினிமா கொடுத்த நண்பர்களில் ரொம்ப முக்கியமான 2 நண்பர்கள் வந்து எஸ்பி ஜனநாதன், இன்னொன்று கருப்பழனியப்பன். எனக்கு ஊரில் நிறைய நண்பர்கள் ஜாஸ்தி, அது கணக்கில் அடங்காத நண்பர்கள். மதுரையில் எத்தனை வார்டு இருக்கோ அத்தனை வார்டில் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. சினிமாவுக்கு வந்து அந்த மாதிரியான நெருக்கமான நண்பர்களை எடுக்கிறது கஷ்டம். நம்ம ஒரு ஃபோன் எடுத்து ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கணும் அப்படின்னா யாருக்கு அடிக்கலாம் அப்படின்றதில் வந்து அந்த இடத்துல இருந்ததில் வந்து பழனியப்பன், ஜனநாதன், பொன்வண்ணன், சிவா எல்லாம் இருக்காங்க. இதில் நாங்கள் நெருக்கமாக அதிகமாக 3 பேர் சுற்றிக்கிட்டு இருந்தது நாங்கள் தான். அதில் 3 பேரும் 3 எண்டு. அவருடைய அடையாளத்தை இங்கே வச்சுருக்காரு, கருப்பு. ஜனநாதன் கம்யூனிஸ்ட்டு, நான் ஒரு ஆன்மீகவாதி. ஆனால் நாங்கள் 3 பேர் ஒன்றாவே உட்காந்துருப்போம், ஒன்றாவே பேசுவோம், எல்லா ஊருக்கும் போவோம், ஜெய்ப்பூர் போவோம், ராஜஸ்தான் போவோம், கனடா போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். 3 பேரும் 3 கருத்தில் இருப்போம். ஆனால் 3 பேருக்கும் ஒரு முரண் இருக்குது. ஆனால் ஒன்றாவே இருந்திருக்கோம். இத்தனை ஆண்டு காலமாக பழனியப்பனை நாங்கள் இழந்திருக்கோம். ஜனநாதனை நான் இழந்திருக்கேன். பழனியப்பன் இன்னும் அந்த நட்போடு இருக்கார். பழனியப்பன் எனக்கு எப்படி, அவர் ஆக்சுவலாக மதுரையில் என் வீட்டுக்கு ரொம்ப பக்கம். அவர் வீட்டுக்கு வாசலில் தான் நான் டாப் அடிச்சுக்கிட்டு அங்கே தான் உட்காந்து சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் வீட்டில் இருந்ததில்லை, அவர் வேற ஒரு இடத்துல இருந்திருக்கார். அவரை நான் சந்தித்தது முதல்ல ஹவுஸ்ஃபுல் படப்பிடிப்பில் விக்ரம் அவர்கள் நடிச்சிட்ருக்கும்போது நான் அவரை பார்க்க போயிருக்கேன் மதுரையில். அப்போது பார்த்திபன் சார் இருக்கார். பார்த்திபன் சார் வந்து என் வீட்டிலேருந்து சாப்பாடு பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கேன் நான். பார்த்திபன் சார், விக்ரம் சார் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கை கொடுக்கும்போது, ஈவினிங்கு நான் வந்து இந்த மாதிரி பழனியப்பன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? பார்த்திபன் சார். இப்போ நான் கேட்குறேன், பழனியப்பன்னா யார் அப்படின்னா, அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டு அப்படின்னு. நமக்கு பெரிய ஆச்சரியம், ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வீட்டுக்கு போகிறாராம். என்னங்கடா சினிமாவில் எப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு. அந்த முகத்தை அப்பவும் பார்க்கல. அதற்கு பின்னாடி நான் அவரை சந்தித்தது வந்து அவருடைய முதல் படம் பார்த்திபன் கனவு படப்பிடிப்பில் தான். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நட்பு தொடங்குது. அது ரொம்ப நெருக்கமான நட்பாக மாறி குடும்பத்தையும் தாண்டிய நட்புகளாக இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்குன்னு வச்சுங்களேன். இதில் சினிமாவை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே வெற்றி தான் ஒருவனுக்கான அடையாளம். ஒரு அரங்கம் நிறைந்திருக்கிறது அல்லது ஊடகங்கள் ஒருவரை சுற்றி வந்து நிற்கிதுன்னா அவன் கையில் வெற்றி இருக்கா அப்படின்றது மட்டும்தான் இந்த சினிமா பார்க்கும். ஆனால் வெற்றி எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, நான் தான் அடையாளம் அப்படின்னு சொல்கின்ற இடத்துல இருக்கிறதுல கருப்பழனியப்பனுக்கு ஒரு முக்கியமான இடம். என்னுடைய வெற்றி இல்லை அடையாளம், நான் தான்டா அடையாளம், நான் பேசுவது தான் பேச்சு அப்படின்ற ஒன்றை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் இந்த விழாவை இப்படி ஒரு
நூல் வெளியீட்டு விழாவாகவும் இந்த அரங்கத்தை நிறைச்சி இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அது பழனியப்பன் என்கின்ற ஒற்றை மனிதனுக்காகத்தான். கதையே இல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு கதை புத்தகத்தை படமாக்க வந்திருக்கிற பழனியப்பனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நடிகர்கள், வெற்றியடைந்த நடிகர்களோடு இருக்கிற சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வேவ் லென்த்து தான். அதனால தான் நாங்கள் 2 பேரும் ஃபோனில் அதிகம் பேசிப்போம். ஃபோனில் ரொம்ப நேரம் பேசுவோம், நேரில் பார்த்தாலும் ரொம்ப நேரம் பேசுவோம். ஆனால் ஃபோன் பேசும்போது நான் வைக்க மாட்டேன், அவர் சரி வைக்கிறேன் அப்படிம்பார். அவரிடம் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, யாராவது வந்து ஒரு நடிகர் அவரை பார்த்து கேட்குறாரு, அப்போ சார் இப்போ என்ன பண்ணிட்டீங்க? சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா. சினிமாவில் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு ப்ராஜெக்ட் பேசிக்கிட்டு இருக்கேன்பாங்க, இல்லை நடிச்சிக்கிட்டு இருக்கேன்பாங்க, ஒரு தெலுங்கு படம் பேசிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே விசாரிச்சிருவாங்கன்றதுக்காக ஆந்திராவை சொல்லிடுவாங்க. இது வந்து ஒரு வழக்கமான. அங்கே கேட்டால் தமிழில் ஒரு புது டைரக்டர் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்மள்கிட்ட கோச்சிட்டு போன அசிஸ்டன்ட் டைரக்டர் பூரா இருப்பாங்க. என்னடா செய்கிறேன், நான் டிஸ்கஷனில் இருக்கேன்மா. யார் கூடடா அப்படின்னா, ஒரு புது டைரக்டர் ஒருத்தர் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காரு, அவரோட டிஸ்கஷனில் இருக்கேம்மா. நான் சொல்லுவேன், நீ என்கிட்ட கோச்சிட்டு போனீங்கன்னா என்னை விட பெரிய டைரக்டர் போ. ஒருத்தன் இப்போ தான் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கான்ற அவன் கூட போய் டிஸ்கஷன்லேருந்து ஏன்டா வருவேன்னு. இது வந்து நம்ம என்னவா இருக்கோம், நமக்கு வாய்ப்பு இல்லை அல்லது வேலை இல்லைன்னு யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. அவர் கேட்குறாரு, அவர் ஒரு பெரிய நடிகர், அவருடைய மகனும் நடிகர். இவர்கிட்ட கேட்குறாரு, என்ன செய்கிறீங்க? சும்மா தான் சார் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணுமா உங்களுக்கு எதுவும் அப்படின்னு. இல்லை சார், நம்ம பையனோட ஒரு படம், ஒரு பிரச்சனை இல்லை, நாளைக்கு நீங்கள் ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க, நான் கதையை எடுத்துகிட்டு வரேன். அதுதான் அவருடைய ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது எல்லாருக்குமே இப்போ வெற்றி அடைஞ்ச உடனே அவங்க கேட்குறது பவுண்டட் ஸ்கிரிப்ட் வேணும் அப்படிம்பாங்க. இந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் இந்த பவுண்டட் ஸ்கிரிப்டில் என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரியலை. ஏன்னா நானும் அதை எழுதுனதில்லை, நானும் அதை பார்த்ததும் இல்லை. இப்போ நான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் என்கிட்ட பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு கொண்டு வர்றாங்க. இந்த இவ்வளோ தான் இருக்குது, இது எப்படி படமாகும்னு எனக்கும் தெரில. அப்புறம் நிறைய பேர்கிட்ட போனால் பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் வர்ற படத்தெல்லாம் பார்த்தா உண்மையிலே பவுண்டு படிச்சுட்டு தான் நடித்தாங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குது. எப்படி இந்த கதையை சொல்லியிருப்பாங்க, எப்படி இதை சொல்லியிருக்க முடியும், இந்த பவுண்டடில் எப்படி எழுதியிருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. படப்பேர் சொன்னால் சங்கடமாயிடும். அதனால் பழனியப்பன் என்ன பண்ணிட்டாரு, இந்த தடவை ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன்னு காலியாகிட்டு நான் வச்சுக்க ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட், யார் கேட்டாலும் ஊருக்கே கொடுத்துட்டேன், எல்லோரும் படிச்சுக்கங்க. அப்படித்தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். நான் அதை தாண்டி வந்து பாலச்சந்தர் சாருக்கு பிறகு திரைப்படங்களில் அந்த ஆடியன்ஸ், அந்த விஷுவல்ஸை கொண்டு வந்தது பழனியப்பன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இதை நான் அவருடைய முதல் படத்திலே சொல்கிறேன். பார்த்திபன் கனவு பார்த்துட்டு, பிரிவும் சந்திப்போம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு என்னமோ பாலச்சந்தர் சாருடைய திரைப்படங்களுக்கு அப்புறம், ஏன்னா இந்த தலைமுறைக்கு பாலச்சந்தர் சாருடைய படங்கள் இருக்குமான்னு தெரில. இப்போ பாரதி ராஜா, பாலுமேந்திர மாதிரியான படங்கள் வந்துட்டுருக்கு, பாலச்சந்தர் ஏரியாவில் ஒரு படம் இல்லை. அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொல்லும்போது, அதெல்லாம் விடுங்க, வர்றது நமக்கு என்ன வருதோ அதை எடுப்போம், அதுதான் அவருடைய பாணி. அவருடைய மந்திர புன்னகை வந்து பண்ணும்போது டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பேன் நான், என்னங்க படம் எப்படி வந்துட்டுருக்கு, சூப்பராக இருக்குது அப்படிம்பார். எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு. அவர்கிட்ட என்ன பழக்கம்னா, மந்திர புன்னகை திரைப்படத்துக்கு அவர் என்ன நடிக்க வைக்கணும்னு அவர் கேட்குற ஐடியாவில் இருந்திருக்கார். அவர் கேட்டிருக்கலாம், ஆனால் அவர் கேட்காம யோகி திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்த உடனேயே அவர் என்ன முடிவு என்னை பார்க்குறாரு, போயிட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு படம் வந்துருச்சு, வந்த உடனே போய் ஒருத்தர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டு, நான் முன்னாடியே கேட்டிருக்கணும், இப்போ கேட்டால் நல்லா இருக்காது, அதனால தான் நானே நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மந்திர புண்ணியை நடித்தார். இப்போது என்னுடைய திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்கார், இறைவன் மிகப்பெரியவன். அப்போ சொன்னார், இப்போ ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு. எப்போயுமே என்ன படம் பண்ண போகிறேன்னு முதலே சொல்லிடுவார். இந்த டைட்டில்லாம் சொல்லலை, ஒரு படம் பண்ண போகிறேன்னாரு. இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டு, இப்படி ஒரு செட்டப் வந்திருக்குன்னு. நான் உடனே ரொம்ப அக்கறையோடு கேட்குறேன், என்னக்கரு சொல்லுங்கள், ஏதாவது இந்த பட்ஜெட்டுக்குள்ளேனா நான் ஒரு படம் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், அந்த படம் பாருங்கள், அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நான் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 2-3 படம் நடிச்சிட்ருக்கேன், அதனால்
நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படும்னா பாருங்கன்னு. நான் சொன்ன படத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு இல்லை அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் இந்த படத்தை சரி அந்த கதையவாது சொல்லுங்கன்னு. அது உங்களுக்கு சரியாக வராதுங்க, அது காளி வெங்கட் தாங்க கரெக்டாக இருக்குது, விடுங்க அப்படின்ட்டார். இதுதான் ஒரு இயக்குனருடைய பார்வை. இதை ஒரு நாயகர் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அவர் நானே வரேன்னு சொன்னாலும் நீ வேணால் எனக்கு காளி வெங்கட் போதும்ன்றது தான் ஒரு இயக்குனருடைய பார்வை. அந்த பார்வையில் தான் படமாக்க முடியும். அதனால தான் இதை உண்மையில் அவர் சொன்னது கரெக்டு தான். நான் அப்படி உட்காந்து தக்காளி வெட்டிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அவர் அப்போ தெளிவான முடிவை எடுத்திருக்காரு. அதனால் பழனியப்பனுடைய அந்த எழுத்துலையும் அவருடைய இங்கே யுகபாரதி சொன்னது போல் அவருடைய பாடல் காட்சிகள் பிடிக்கும். இந்த புத்தகத்தில் ஏதோ நிறைய கிளுகிழுப்பான காட்சிகள் இருக்குன்னு அவர் நல்ல படமாக்குவார். ஏற்கனவே ஒரு மம்தா மோகன் சாங் ஒன்று இருக்கும். என்ன படம்? சிவப்பதிகாரத்தில். நான் அப்படி பார்த்தேன், என்ன ஆளுக்கு இந்த விஷுவலுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் நல்லா படமாக்குவார். அதனால் நிச்சயமாக குக்கர் திரைப்படம் ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு மனதை நெருடுகிற படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நான் இந்த மாதிரியான சங்கடங்கள் வந்துடக்கூடாது தான் நேற்று ஃபோன் பண்ணேன் அவருக்கு. ஏங்க மற்ற ஃபங்க்ஷனில் போய் புத்தகத்தை பற்றி பேசலாம் பரவாயில்ல, உங்கள் ஃபங்க்ஷனு தயவு செஞ்சு புத்தகத்தை கொடுத்து விடுங்க, ஒரு 4 பக்கமாவது படிச்சுட்டு வரேன்னு. அதனால் என்ன நல்லா கொடுத்து விட்டா போச்சுன்னாரு. இப்போ வரையும் கொடுக்கல. ஸோ அதனால் இது கருப்பரனுடைய வெற்றியை ஒரு மனிதனுடைய முயற்சி, அவனுடைய சிந்தனை, அவனுடைய அறிவு, அவருடைய வாழ்க்கை பாதையை தன்னை எப்படி வச்சுக்கிறது அப்படின்றது இருக்குல்ல. யுகபாரதி சொன்னது போல் அரசியல் பயணம் ஒரு சின்ன தேக்க நிலையை ஏற்படுத்திடுச்சு. அதனால் இழந்தது அவர் அதிகம். அதை சொல்லுவார் என்னைய, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிம்பார். இங்கே கெட்டதெல்லாம் கெட்டவனெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லவர்கள் நல்லதையும் சொல்லித்தாங்க ஆகணும். நீங்கள் வெறுமனே அதை மட்டுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மத்தியில் உண்மையிலேயே நம்ம யாருன்னு தெரியாது. இவர் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக, ஒரு கொள்கைக்கு ஆதரவாக நின்னாருன்ன உடனே மொத்த காசையும் அந்த கட்சியிலேருந்து மாதம் மாதம் செக்காக கொடுத்துட்டாங்க போல இருக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் தன்னுடைய சொந்த பணத்தை இழந்து நிறைய இழப்புகளை சந்தித்து தான் இருக்கார். நானும் அப்படி தான் இருக்கேன். ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது. நான் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லணும். எல்லா நேரமும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. அமைதியாக இருந்தால் பெட்டி வாங்கிட்டோன்னு நம்பிடுவாங்க. அதனால் சொல்லுவோம் அப்படின்னு. அதனால் மீண்டும் தன்னுடைய இயக்கத்தில் மூலமாக திரைப்பயணத்தை துவங்கியிருக்கிற கருப்பழனியப்பனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மீண்டும் நான் ஒரு பாலச்சந்தர் படம் பார்த்தது போல் ஒரு நிறைவு எனக்கு தரும்ன்ற நம்பிக்கையோடு காத்திருக்கேன். வாழ்த்துக்கள் காளி வெங்கட் மற்றும் ஜஸ்டின் பிரபாகரன் மற்றும் அப்புறம் சங்கீதா மேமுக்கு. ரொம்ப உண்மையிலே அவங்கள உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்களுடைய புன்முறுவலோடு அந்த சிரிப்பை பார்க்கும்போது பூவே உனக்காக ஞாபகம் வந்துருச்சு. வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு டீமை செட் பண்ணதுக்கு நன்றி. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு நன்றி.